6 வயசுல அப்பாவ இழந்துட்டு போராடி தான் ஜெயிச்சான். கடைசியா பேசின அந்த வார்த்தைய கதறிக்கிட்டே சொன்ன அண்ணன். நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக் குறைவால காலமானாரு. ரோபோ சங்கரோட மறைவால ஒட்டுமொத்த திரையுலகமே சோகத்துல ஆழ்ந்திருக்கு. அவரோட உடலுக்கு பல பேரு நேர்ல அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. ரோபோ சங்கரோட மறைவால துவண்டு போன கூட பொறந்த அண்ணன் சிவகாசி சிவா அவர் பேசின கடைசி வார்த்தைகள நினைச்சு கண்ணீர் மல்க பேட்டி குடுத்திருக்காரு. ரோபோ சங்கருக்கு 6 வயசு இருக்கிறப்பவே அப்பா இறந்துட்டாரு. அப்பாவோட முகமே பார்க்காம தான் அவன் வளர்ந்தான். அப்பா இடத்துல அண்ணனா நான் தான் இருந்தேன். சங்கருக்கு அண்ணனா, அப்பாவா, நெருங்கின நண்பனா நான் தான் இருந்தேன். அவனோட வாழ்க்கை பயணத்துல நான் இல்லாம இருந்ததே இல்ல. அவன் முதல்ல மேடை ஏறினதுல இருந்து, அவங்க காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டது, அவனோட வளர்ச்சி அப்படின்னு எல்லாத்துலயுமே ஒரு நல்ல நண்பனா நான் அவன் கூட பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ரோபோ சங்கர் செவ்வாய்க்கிழமை கௌதம் வாசுதேவன் இயக்கத்துல உருவாயிட்டு வரக்கூடிய ஒரு படத்தோட பூஜையில கலந்துக்கிட்டு அந்த படப்பிடிப்புல நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு அப்பவே லேசான மயக்கம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் ட்ரிப்ஸ் போட்டிருந்தாங்க. மறுபடியும் நடிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் ரத்த வாந்தி எடுத்து மயங்கி விழுந்துட்டாரு. அதை தொடர்ந்து ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டாரு. ரத்த வாந்தி எடுத்ததால எண்டோஸ்கோபி செய்யறதுல தான் பிரச்சனை இருந்துச்சு. தொடர்ந்து எல்லா டெஸ்ட்களும் எடுத்த பின்னாடிதான் உடல் உறுப்புகள் செயலிழந்து இருக்கிறது தெரிய வந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்கள் கடைசி வரைக்கும் போராடினாங்க. எப்படியாவது ரோபோ சங்கர மீட்டுடும் அப்படின்னு நினைச்சாங்க. அதே மாதிரி குடும்பத்தினரும் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அவர் உயிரோட வந்தா போதும் அப்படின்னு மன்றாடுனாங்க. ஆனா கடைசியில இப்படி ஆயிடுச்சு. எப்பவுமே தூக்கம் வரல அப்படின்னு தான் ரோபோ சங்கர் சொல்லுவான். ஆனா கடைசியில அவன் சொன்ன ஒரே வார்த்தை, "அண்ணா தூக்கம் வருது" அப்படின்னு சொன்னான். போன வாரம் சிங்கப்பூருக்கு போனான். இசைஞானி இளையராஜாவோட பாராட்டு விழாவுக்கு போய் ரஜினி, கமல், இளையராஜா அப்படின்னு எல்லாரோட கால்லயும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா. அவனுக்கு ஏதோ முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கண் கலங்கி பேசினாரு ரோபோ சங்கரோட அண்ணா.